அதிகமும் பாட்டு பாடி வளர்த்தவன் உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட என் நெத்தி நிம்மதி அடிச்சு தட்டியா உன்னிடமா என் நெத்தில எப்போ நிம்மதி இருக்கிட்டே இருக்கு. அப்படி மதிச்ச நிம்மதியை என் கையாலே அனுப்பி வச்சுட்டேன். அன்னைக்கு நான் எத்தனை பதிலை பயன்படுத்திருப்பேன். என் கை எம்பட்டு நடிச்சு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரியுமா? அடைய ஆடி மனுஷன உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை மட்டும் பட்டு போகவே இல்லை. உனக்கே அடுத்து போய் என் பிள்ளைங்களை சோதனை பண்றது நிறுத்துவேன். பிறகு வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைச்சு ஆனா நீ இருக்க மனுஷனோட மோசமா இருக்கையே. கல்லஞ்சு படிச்ச மனுஷன் கூட சில பச்சாத்தாபத்துக்கு நன்மை எல்லாம் செய்வான். எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, அதே தான் நான் என் பிள்ளைகளை சொல்லி கொடுத்தேன். அத்தனை இப்ப ஏற்றுக்கிட்டேன். ஆமா, எங்க அப்பா எனக்கு சொன்ன சிறு வயசுல, சிதம்பரம் நமக்கு எல்லாருக்கு மேல ஒரு அப்பா இருக்கிறான், நான் பிள்ளையா இருப்பேன், அவன் நம்மளை கட்டி காப்பாத்துவாடா, எத்தனை சங்கடங்கள் இருந்தா அவன் பார்த்து போட்டான்னு சொன்னான். விக்கிரத்தை நீ திரும்பியா, அதனாலதான் உனக்கு விக்னேஸ்வரன் எங்க அப்பா எனக்கு சொன்னார். அதேதான் நான் என் பிள்ளைகளுக்கு சொன்னேன். எதையா திட்டேன், எந்த விக்ரத்தை தீட்டேன், எந்த பிரச்சனையை தீட்டேன், இன்னும் அதிக வயசுல நிறைய வந்து சரோதியிலே அவ ஏன் என்ன பாடுபடுத்துற? இதுக்கு மேல அவளால என்ன பண்ண முடியாது? நான் கையா நான் திரும்ப திரும்ப அதுக்கு சொல்லிட்டு இப்படிதான் கொஞ்ச நாள் சரியா போயிடும், இப்படிதான் கொஞ்ச நாள் சரியா போயிடும், அனுசரிச்சு போங்க. அதுக்குள்ள அப்பா மேல இருக்கிற மயாதினால பண்ண கட்சி பார்த்துட்டு இருக்கிறது. எங்க பொறுமைக்கு ஒரு எண்ணெய் இருக்குதுங்க, அந்த எண்ணெய் நீ தாண்டிருச்சியா? வார்த்தையில ரவி மாப்பிள்ள நாக்கு முடிக்கிற மாதிரி என்ன பேச்சு பேசினாலும் வார்த்தை இல்லை. சபையில நீ சபை இப்படி அவமானப்படுத்தி போச்சு. எனக்கு இருந்த நம்பிக்கை போச்சு, நான் உண்மையில வச்சிருந்த நம்பிக்கை போச்சு. நான் மறுபடியும் உன்னை பத்தி நினைக்க மாட்டேயா? நினைச்சு பயன் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ கல்லு புள்ளியா சரியா சொன்ன. நான் சாகிற வரைக்கும் உண்மையை நிறுத்தி வைக்க மாட்டேயா? இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷம் ஒன்னே ஒண்ணுதான், சிதம்பரம் 5 பொண்ணுகளையும் 10 மாசம் தங்கமா ஒழுக்க தவறாத பொண்ணுகளா வளர்த்தாங்க. அதுல ஒரு பொண்ணு மேல கூட யாரும் சுண்டு வெள்ள கூட நீட்டியது அபவாதம் பேசிருக்காங்க. அந்த பெருமை ஒண்ணு பொறுமையா போதும். அப்படி சொல்லி
அவருக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல வச்சு பயப்பட தேவையில்லை டாக்டர் சொல்லிட்டாரு. அவருக்கு திடீர்னு என்னவா? பிளட் பிரஷர் அதிகமாயிருச்சு, மயக்க முட்டல் இருந்தாரு. இன்னைக்கு என்ன பார்த்தா அப்படி எல்லாம் நடக்கணும்? இந்நேரம் நம்ம பால் காய்ச்சி குடியேறி இருக்கலாம். மாமா ஏன் மயக்க முட்டல் இருந்தாலும் தெரியல. நம்ம தனிப்புத்திரம் போறவங்க நினைச்சு பிரஷர் அதிகமாகி மயக்க முட்டல் விட்டேன். ஆரம்பத்தில் வச்சு ஹாஸ்பிட்டல கண்ணு முடிச்சு வந்தேன். என்னத்தை பார்த்தாரு நான் பேசினேன். தனிப்புத்திரம் போயிடாது அப்படி போனேங்க. அந்த நிமிஷம் என் உடம்பு வந்து உசுறு போயிருந்தாரு. எல்லாம் சாக வாய்ப்பு கடைசியில் இதே வீட்டுல தான் இருக்கணும். நம்ம தரப்பு நம்ம வீடு அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சு அழுது அடிச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்ப நான் ஒரு முடிவு கொண்டேன். நம்ம தனி கொடுத்தாலும் போறேன். கடைசி வரைக்கும் நான் முன்னா இதே வீட்டுல தான் இருக்க போறேன். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? நம்ம மேல உண்மையான அனுபவிச்சிருக்கோம் திறமை இருக்கும்போது நம்ம ரெண்டு தனியா போன நினைக்கிறதா பைத்தியக்காரத்தனம். மறுபடியும் ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. நீங்க நம்ம மறுபடியும் வேலையில பொறுப்பு போற என்ன மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு வேணுங்க. நீங்க வச்சு எல்லாத்தையும் விட்டுறணும். நம்ம ரெண்டு தனியா போங்கிற எண்ணத்தை என்னோட விட்டு எனக்காக இந்த குடும்பத்துக்காக தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாற்றிக்கிடுச்சு. இது பாருங்க, தனியா போய்தான் ஆகணும். நான் மாச கணக்கா தனியா போறேன்னு தனி வீடு பார்த்துட்டு இருக்கும் போது உங்க மாமா டிராமா ஆடி கரெக்டா கெடுத்துட்டாரு. எதை வச்சு டிராமாங்கிறேன்? ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்த்து கண்ணு கலங்கி பேசாத. எல்லாம் நாடகம் தாங்க. உங்க மேல யாருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையான பிரியெல்லாம் கிடையாது. உண்மையான பிரிய எல்லாமே மயக்க போட்டு வந்தாரு. இது பாருங்க, உங்க வீட்டு ஆளுங்களுக்கு உங்க சம்பாத்தியம் வேணும், உங்க உழைப்பு வேணும். அவங்க உங்க பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் பார்க்காம நீங்க சேரிக்க பாருங்க. அதெல்லாம் நீங்க தனியா வந்துட்டா கிடைக்காதுங்கிற சுயநலம். அதனாலதான் இப்படி டிராமா போட்டு எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. அத போய் பாசம் நினைச்சு ஏமாறீங்க பாருங்க. உங்க தலையில எல்லாரும் சேர்ந்து முறை அடிக்கிறாங்க. அது புரியல உங்களுக்கு? உன் மனசு நல்ல இடமே வராதா? எல்லாத்தையும் தப்பு தப்பதான் பாப்பியா? என்னது? ஏன் மனசுல நல்ல எண்ணம் இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் நீ தப்பு தப்பதானே யோசிக்கிற. ஆமாங்க, ஆமா, எல்லாத்தையுமே நான் தப்பாதான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் சரியானவ இல்ல, தப்பானவ. அதான் எல்லாத்தையுமே நான் தப்பாவே யோசிக்கிறேன். முட்டாள் தனமா பேசாத. நீ எல்லாரையும் சந்தோஷத்தோட பார்க்கதான் நான் சொல்றேன். எனக்கு நல்லா புரியுதுங்க. நான் தப்பாவே யோசிக்கிறேன் நீங்க சொன்னதோட அர்த்தம் எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. உங்க மனசுல அடி ஆழத்துல நான் தப்பானவங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. பின்ன என்கிட்ட எல்லாத்துலயுமே நீங்க அனுசரிச்சு போறது பார்த்து என் மேல பிரியமா இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க பிரியமாவே இல்லைங்க. அப்படி பிரியமா இருந்திருந்தா என்னோட இந்த விருப்பத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பீங்களா? உன் மேல நான் பிரியமா இருக்கனா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாது. லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. நிச்சயமா பிரியமா இல்லைங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிறது வெறும் பரிதாபம் இறக்கும் தான். ஏற்கனவே கெட்டு போய் நம்ம கிட்ட வந்தவளாச்சே, அவனை நம்ம சந்தர்ப்பப்படுத்த கூடாதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற நெஜமான பிரியமே கிடையாது. அது எப்படிங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தன் கிட்ட கெட்டு போறவன் நான். ஏன் இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்க மேல தப்பு இல்லைங்க. உங்க மேல தப்பே இல்ல. எல்லாமே ஏன் தப்புதான். என்னைக்கு அந்த இழுவை கிட்ட கேட்க போடணும், அன்னைக்கு அவனையும் கொண்டுட்டு நானும் சேர்த்து போயிருக்கேன்.
ஆச்சு சொன்ன சத்தியமா சொல்றேன். நான் ஏமாத்த சொல்றேன். என்ன ஆச்சு இப்போ? சமதி ஏதாச்சும் சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க சமதி. சமதி 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 நான் போயிட்டு வாசல போட்டா நான் யாரையும் கெடுக்கல, தெரிஞ்சு நான் அதை செய்யல. உங்க பிள்ளைக்கு கோயில் கெடுக்க உங்களோட சமாதானம் பேசிட்டு போறேன். என்ன ஆச்சு? என்னடா என்னப்பா எல்லாத்தையும் போட்டது போட்டபடி போயிட்டாரு. அவராவே இல்லடா, சுயநலம் என்னமோ பேசிட்டு போறாரா, அழுதுட்டா போறாரா. எப்படி